அன்புள்ள சகோதரர்களே, அரபியிலே இந்த மனோ இச்சைக்கு சொல்லுவார்கள். நாங்கள் பொதுவாக பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா நஃப்ஸுண்டுவோம். சரி, சரியான தன்னா பிடிச்சவன் நஃப்ஸு பிடிச்சவன் என்னது அப்படி சொல்லுவோம். ஆனால் அரபில் பொதுவாக நஃப்ஸை வேறவாகவும் ஹவா என்று சொல்வார்கள். ஹவா என்பதைத்தான் மனோ இச்சை என்று குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்யும் சொல்லும். ஹவா அப்படி என்று சொல்கிறது. குர்ஆனில் இன்னொரு ஹவாவும் இருக்குது. அது என்னன்னா அஃஇதத்துஹும் ஹவா. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அவர்களுடைய இதயங்கள் நிலையற்றதாக, அதாவது எம்டியானதாக ஆகிவிடும். அந்த நிலையில் அவர்களுடைய இதயங்கள் இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை மனோ இச்சைக்கு ஹவா என்றது. இன்னொன்று என்ன என்று சொன்னால் ஹவா உன் அப்படின்னு குர்ஆன் பேசும். அதாவது நம்ம ஹம்சா வச்சு சொல்லுவோமே, அப்படி ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்லும். இந்த ஹவா ஏற்பட்டவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஹவா ஆவாக இருக்கும். இதுதான் குர்ஆன் சொல்றது. மனோ இச்சை ஏற்பட்டவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஃஇதத்துஹும் ஹவா, அதாவது நிலையற்ற ஒரு மனமாகவும் எம்டியான எதுவுமே அற்ற ஒன்றாகவும் அது என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். மனோ இச்சை தான் ஒரு மனிதனை ஆளக்கூடிய ஒரு அம்சம். அது முழுமையாக ஒருவனை என்ன வழிகெடுத்து நாசமாக்கி நரகத்தின் பக்கம் இழுத்துவிடும். எல்லா பாவங்களுக்கும் பின்னணியில் மனோ இச்சை என்கின்ற ஒரு பகுதி தான் இருக்கிறது என்பதற்கு நாம் அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு சூரா வன்னாஸிஆத்தி கர்கா. அல்லாஹ் எல்லாம் என்ன சொல்லி காட்டுகிறான், அதாவது வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். குர்ஆனில் 1000 சட்டங்கள் 1000 தடைகளை சொன்ன அல்லாஹ் அப்படியே சுருக்கி ஒரு வரியில் சொல்கிறேன். அப்படின்னா வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை அந்த நிலையை பயந்து, அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளையும் அந்த நிலையையும் பயந்து, வனஹன் நஃப்ஸ தனது நஃப்ஸை தனது உள்ளத்தை அனில் ஹவா மனோ இச்சையை விட்டும் தடுத்துக் கொள்கிறாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம்தான் அவரது புகலிடம், அவர் தங்குமிடம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கே அல்லாஹு தாலா நீங்கள் உலகத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரே பாவம் என்ன சொல்கிறான், மனோ இச்சையை மட்டும்தான் சொல்கிறான். இந்த உலகத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரே பாவம் மனோ இச்சை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்றால் அர்த்தம் என்ன, அந்த மனோ இச்சை தான் அல்லாஹ் தடுத்த எல்லாவற்றுக்குமான ஆணி வேறுன்ற அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹ் மனதையும் வேறாக்கி சொல்கிறான். மனதையும் என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா வேறாக்கி சொல்கிறான். மனதை அல்லாஹு தாலா எப்படி வேறாக்கி சொல்கிறான், வனஹன் நஃப்ஸ, தன் உள்ளத்தை யார் தடுத்துக் கொள்கிறாரோ, தன் உள்ளத்தை யார் நஃப்ஸை தடுத்துக் கொள்கிறாரோ. அப்போ அந்த நஃப்ஸ் என்ற வார்த்தை ஒரு எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் அத்திவாரம் அர்த்தம் அல்ல. அல்லாஹு தாலாவை சொல்லி காட்டுகிறான். என்ன, யா ஐயுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவே, அமைதி அடைந்த ஆத்மாவே. அங்கே அல்லாஹு தாலா என்ன சொல்லி காட்டுறான், நஃப்ஸை தான் என்ன செய்கிறான் சொல்கிறான். இந்த இடத்துலையும் அல்லாஹு தாலா வனஹன் நஃப்ஸ, தனது நஃப்ஸை தடுத்துக் கொள்கிறாரோ, அனில் ஹவா மனோ இச்சையை விட்டும், ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு சுவர்க்கம்தான் ஒதுங்குமிடம், புகலிடம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம், இந்த ஹவா என்ற மனோ இச்சை, குர்ஆன் சொல்லக்கூடிய ஹவா என்ற இந்த மனோ இச்சை தான் எல்லா விதமான கெடுதிகளுக்கும் அத்திவாரம் ஆணிவேர் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்கிறோம். இன்னமும் நம்ம ஹவா என்றதை முழுதாக விளங்கிடணும். ஏன், அதாவது நம்ம இந்த விஷயங்களெல்லாம் விளங்கணும்னு நினைக்கிறோம்னா, இப்போ நம்ம எப்படி அதாவது எங்களை தடுத்துக்கொள்ள பழகிக்கிறோம் தெரியுமா, 2 சம்பவம் கேட்குறது, நல்ல உருக்கமான 2 சம்பவம் கேட்டால் நம்ம திருந்திடலாமண்டு எண்ணத்தில் தான் கிட்டத்தட்ட நிறைய பேர் 30-40 வருஷம் வாழ்க்கை என்ன செஞ்சுக்குது போயிருக்குது. சம்பவம் கேட்குறது திருப்பி அதோட முடிஞ்சிடும். இந்த பழைய சம்பவம் மட்டும்தானான்னு என்னது கேட்குறது. யாராவது ஒரே சம்பவத்தை ஒரு 10 நாளைக்கு சொல்லிக்கிட்டு என்ன சொல்லுவோம், புதிய சம்பவம் இல்லைண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன, ரசிகர் மண்டபம் மாதிரி விளங்கிட்டா, அந்த மாதிரி ஒரு இது. சம்பவங்கள் என்றது எங்களோட உணர்வுகளை அப்படியே ஒரு என்னது இந்த செம்மைப்படுத்தி நிற்க வைக்கும் உண்மை. ஆனால் அறிவு கிடைக்காது, அறிவு விளக்கம் என்ன செய்யாது, அதில் கிடைக்காது. அறிவு விளக்கம் இருந்தால் மட்டும்தான் அவனால் என்ன செய்ய முடியும், ஒன்றில் தொடர்ந்து நிலைக்க முடியும். சில பாவங்கள் விஷயத்தில் நம்ம கவனமாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அதனால் இந்த ஹவன் நஃப்ஸ் என்ற சப்ஜெக்டை இங்கே சரியாக விளங்கிக்குங்க. ஹவா என்று சொல்கிறத அல்லாஹு தாலா முதலாவது குர்ஆன்லேயே எல்லா விதமான பாவங்களுக்கும் மூலகர்த்தாவாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். இதனால தான் சில அறிஞர்கள் சொன்னார்கள்,
இந்த ரமதானில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்களே, ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டுரும். அப்போ எல்லாருக்கும் அன்றைக்கு என்ன ஷைத்தானுக்கு சார்பாகவே 2-3 கேள்வி கேட்டுருப்பாங்க. எல்லாரும் விலங்கிடப்பட்டால் எப்படி பாவங்கள் உலகத்தில் நடக்குது, எப்படி கெட்ட விஷயங்கள் நடக்குது, ஆராய்ச்சி தான். விளங்கிட்டா? நம்ம ஷைத்தான் விலங்கிடப்பட்டானே, நம்ம சந்தோஷமாக நம்ம நன்மைகளை எல்லாம் செய்வோமே. அதை விட முதல் கேள்வி என்னன்னா, ஷைத்தான் விலங்கிடப்பட்டால் உலகத்தில் எப்படி கெடுதி என்ன செய்து நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரியான சிந்தனை போக்கு நிறைய பேர் என்ன தெரியும். இமாம் ஷாபிட்ட ஒரு அறிஞர் வந்து கேட்டாராம், ஷைத்தானுடைய மனைவிட பேர் என்னன்னு. இமாம் ஷாபிட்ட வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறைய பேர் நீ பாருங்க பாவம், விஷயம் என்னமோ இருக்கும், நம்ம படிக்க வேண்டிய என்னமோ இருக்கும். ஆனால் அவரோட கேள்வி ஃபுல்லாக இந்த ஷைத்தான் ஆராய்ச்சி தான் என்ன செய்யும் இருக்கும். என்ன கேள்வி? ஷைத்தானுடைய மனைவிட பேர் என்று. இமாம் ஷாபிக்கு கோபம் வருமா இல்லை, இது கேள்வியா இது? அவர் சொன்னார், நான் அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளலேன். விளங்கிட்டா? அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன செய்யலை, போகலேட்டு இமாம் ஷாபி பதில் சொன்னார் என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த செய்தியில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அது கேட்குறது. இதனால சில அறிஞர்கள் இந்த ஷைத்தான் ரமலானில் விலங்கிடப்படுகிறது என்று சொன்னால் எப்படி அந்த மனிதர்கள் தவறு செய்கிறார்கள், தூண்டப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, ஷைத்தானால் மட்டும்தான் மனிதன் கெட்டு போகிறான்னு அல்லாஹ் எங்கேயும் என்ன செய்யலை, சொல்லவில்லை. இப்லீஸ் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? இப்லீஸ் கெட்டு போனானா இல்லையா? அவன் அல்லாஹ் தஆலா சுஜூது செய்ய சொல்லி சுஜூத் செய்யலையா இல்லையா? இப்லீஸுக்கு எடுத்தது எந்த இப்லீஸ்? இப்லீஸ் வந்து ஷைத்தானெல்லாம் இல்லாத டைமில் தான் அவன் கெட்டு போகிறான். இன்னொரு ஷைத்தானால் இப்லீஸ் கெட்டு போகலையே. இப்லீஸ் கெட்டு போனது ஹவன் நஃப்ஸ், அவன் உள்ளத்துடைய ஆசையும் உள்ளத்துடைய தூண்டுதலால் தான் அவன் என்ன செஞ்சான், கெட்டு போனான். இன்னொரு இப்லீஸ் அவனை வழி கெடுக்கல. அப்படி வந்தால் இப்லீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த இப்லீஸுக்கு ஒரு இப்லீஸ், அதுக்கு ஒரு இப்லீஸ், என்னென்ன அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் இப்லீஸ் தவறி போனது எந்த இடத்துல என்று சொன்னால் ஹவன் நஃப்ஸ், அவனுக்கு மனோ இச்சை. அவனுக்கு என்ன தூண்டப்படுகிறது, நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், நீ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறாய், எப்படி நான் வந்து மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு சுஜூது செய்வது என்கின்ற அந்த ஹவா, அந்த மனோ இச்சையும் அந்த சிந்தனையும் தான் அவனை என்ன செய்தது, வழிதவரச் செய்தது. எனவே ஹவன் நஃப்ஸ் என்ற பகுதி ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்டாலும் சரி, அந்த ஹவாவை தூண்டுகின்றவனா யார் இருப்பான்? இப்லீஸ் இருப்பான். அந்த பகுதி என்ன செஞ்சிடும், அடைபட்டு விடும். ஆனால் உங்களோட ஹவா என்ன செய்யாது, மனிதனுக்கே உள்ள ஹவா என்ன செய்யாது, அடைபட்டு விடாது. அந்த ஹவா என்ன செய்யும், தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்படி இல்லைண்டா இஸ்லாம் என்ன, ஒரு மனிதன் வந்து நோன்பு முறிகிற காரியங்கள் ஒரு பட்டியலை சொல்லிக்குது, அதெல்லாம் மார்க்கம் தடுத்த காரியங்கள். அதெல்லாம் எப்படி நடக்குது, அவனுடைய ஹவாவால் தான் என்ன செய்கிறது, நடக்கிறது. அவனுடைய ஹவன் நஃப்ஸால் தான் என்ன செய்கிறது, நடக்கிறது. அது அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் என்னைய பொறுத்த வரைக்கும் அஸ்இலா ஷைத்தானிய கேள்விகள் தான். அதெல்லாம் ஷைத்தான் வந்து தூண்டுற கேள்விகள். இதே மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, நோன்பு பிடிச்சா வந்து இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆசைகள்லாம் கட்டுப்படுத்தும், அதனால் நோன்பு பிடிங்க என்று திருமண சக்தி இல்லாதவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே. இது ஒரு ஆள் கேட்குற கேள்வி. அப்படி இருக்கிற டைமில் அப்படின்னு எப்படி ரமலானில் வந்து மனைவியோட தவறில் ஈடுபட்டாலன்று வருது, நோன்பு தானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துமே, அதே தவறு திருப்பி எப்படி வருது? அதில் ஏற்கனவே நோன்பு சொல்லப்பட்டுச்சு எதுக்காக வேண்டி, இச்சையை கட்டுப்படுத்தும் இடத்துக்காக வேண்டி. இஸ்லாம் ஸ்பெஷலான சட்டம் எதுக்கு சொல்லிக்குது, நோம்பில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டாலும் ஒரு சட்டத்தை சொல்லியிருக்குது. நோன்பு தான் கட்டுப்படுத்தும் சொல்லிக்காத, திருப்பி அந்த சட்டம் ஏன் என்ன இருக்குது அப்படின்ட்டு என்ன சில கேள்வி. அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் எனது மனசை கட்டுப்படுத்தி கட்டுப்பாடாக வாழ வேண்டும் என்பதற்காக உபயோகிக்காமல் தங்களோட அறிவாற்றல் என்ற பெயரில் என்ன எதுக்கு, அதாவது நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு பதில் தேடிக்கொண்டே போய்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பதில் என்ன செய்யும், கேட்டுக்கொண்டே உங்களுக்கு இருக்கலாம். அறிவு வளர்ந்துக்கிட்டு இருக்கும், உண்மை சந்தேகம் கிடையாது. ஆனால் எங்கெல்லாம் அறிவை வளர்க்கணும் அங்கெல்லாம் என்ன செய்வோம், ஜீரோவாக இருந்து கொண்டிருப்போம். எங்களை நாங்கள் பண்படுத்தாதவர்களாக என்ன செய்வோம், இருந்து கொண்டிருப்போம். இது போல் கொஞ்சம் அஸ்இலா ஷைத்தானிய கேள்விகள் கொஞ்சம் கேள்வி என்ன செய்யுது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல ஹவன் நஃப்ஸ், மனோ இச்சை என்பதுதான் எல்லா பாவங்களுடைய அத்திவாரம் என்றதை இந்த குர்ஆன் வசனம் சூரத்து நாஸியால ஒரு வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை இன்னொரு இடத்துல சொல்கிற நேரத்தில் அதாவது சூரா பக்கரால நம்ம பார்க்கலாம், அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூலும், உங்களிடத்திலே ஒவ்வொரு தூதர் வந்தாலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்கள் மனம் ஆசைப்படாத, உங்கள் மனோ இச்சை இடம் கொடுக்காத விஷயங்களை எந்த ஒரு தூதர் கொண்டு வந்தாலும் இஸ்தக்பர்தும், பெருமை அடிக்கிறீர்கள், பெருமை எடுத்துக்கிறீங்க. பெருமை எடுத்துட்டு இவர் என்ன இதை சொல்றது அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் மாறிவிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல இந்த தூதர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் குஃபுர் செய்ததுக்கு காரணமாகவும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, மற்ற காரணங்களை விட பிமாலா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்களோட உள்ளம்
ஆசைப்படாத விஷயங்களை, உங்களோட உள்ளம் எதிர்பார்க்காத விஷயங்களை அவர் கொண்டு வருவாராக இருந்தால் உடனே என்ன செஞ்சிடற, நீங்க பெருமை அடித்து விடுகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டு.